ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாழைத்தண்டை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் காட்டுற வாழைத்தண்டு வந்து 10 நாள் முன்னாடி ஸ்டோர் பண்ணது. உள்ளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வாழைத்தண்டை வெட்டும் போது அந்த நார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுக்காக இது மாதிரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நாரை நம்ம ஈஸியாக இது மாதிரி எடுத்துடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைத்தண்டை வந்து வெட்டின உடனே மோர் கலந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். மோர் இல்லைனா தயிர் கூட போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா வாழைத்தண்டு சூப்பராக வெந்துடும். இப்போ அதை தாளித்து எடுத்துட வேண்டியதான். 1.5 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு. இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் தூள் போட்டு அது இறக்கிடலாம். வாழைத்தண்டை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வாழைத்தண்டில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிடணும். இப்போ இந்த வாழைத்தண்டை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5 நாள் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.